என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். என்ன அப்படின்னு கேட்டா, மோசேயை குறித்து ஆரோனும் மிரியாமும் சில வார்த்தைகளை பேசுறாங்க. அதாவது ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் பேசுறாங்க. அதுவும் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசேயுடைய பர்சனல் லைஃபை குறித்து பேசுறாங்க. மோசே திருமணம் செய்த ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். அதை குறித்து பேசும்போது கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற சாட்சி தான், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அந்த வீட்டில் எங்கும் அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்ன அர்த்தம்? மோசேயை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது வீடு. ஏன் அந்த இடத்துல என் வீட்டில் எங்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவதாக தேவனுடைய வீடு என்பது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17வது வசனத்துல வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அப்படின்னு இருக்கு. இது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றும் கர்த்தருடைய ஆலயம். இந்த கர்த்தருடைய ஆலயமா இருக்கும்போது இந்த வீட்டில், அதாவது அவனுடைய பர்சனல் லைஃப்ல ஆண்டவர் பேசுறாரு, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லும்போது மோசேயுடைய பர்சனல் லைஃபை கர்த்தர் பார்க்கிறார். இவங்க எதை பத்தி பேசுறாங்க? மோசேயுடைய பர்சனல் லைஃபை பத்தி, அவருடைய திருமணத்தை பத்தி, இன்னும் சொல்ல போனா ஒரு ஸ்திரியை குறித்து பேசுகிறார்கள். இந்த எத்தியோப்பிய ஸ்திரீ யார் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அந்த எத்தியோப்பிய ஸ்திரீ யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக, ஒரு 15 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தேவ மனுஷனிடத்துல விதமாய் கேட்டேன், இந்த இடத்துல இப்படி இருக்குது, இது என்னன்னு கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை, மோசே வந்து 2வது கல்யாணம் பண்ணியிருந்தாரு, மீதியான் தேசத்துல ஒரு கல்யாணமும் எத்தியோப்பியால ஒரு கல்யாணமும் பண்ணியிருந்தாரு, அந்த 2 கல்யாணத்தை பத்தி தான் அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே அப்படி இல்லை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போயிட்டு வேதத்தை ஆராய்ந்த போது, இந்த எத்தியோப்பியாங்கிறது எதை குறிக்கிறது? இப்ப இருக்கிற எத்தியோப்பியானா அப்படின்னா இப்ப இருக்க எத்தியோப்பியா இல்ல. ஏன்னா மோசே இப்ப இருக்க எத்தியோப்பியாவுக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அது வந்து சவுதி அரேபியா கீழே ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கு, அங்க வர வாய்ப்பே இல்லை. அவர் போன இடம் எது? மீதியான் தேசம். அந்த இடம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மீதியான் தேசத்துல வாழ்ந்த ஒரு இனம், அந்த இனத்திற்கு பேர் தான் எத்தியோப்பியர்கள், எத்தியோப்பிய ஸ்திரீ. இப்போ உதாரணமா, இப்போ இந்தியாக்குள்ள சில சீனர்கள் வாழ்றாங்க, இந்தியாக்குள்ள சில நேபாளிஸ் வாழ்றாங்க. அதே மாதிரி தான் மீதியான் தேசத்துக்குள்ள வாழ்ந்த எத்தியோப்பிய ஸ்திரீ தான் அந்த அம்மா. அந்த அம்மாவை தான் அவர் திருமணம் செய்யறாரு, திருமணம் பண்ணி கூட்டிட்டு வர்றாரு. ஆனா இவங்க பேசக்கூடிய காரணம் என்ன? எதை பத்தி? 2வது திருமணமா அப்படின்னா அப்படி அல்ல. அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா, மோசே என்னமோ மலைக்கு போறாரு, கீழே வராரு, தேவன் நியாய பிரமாணம் கொடுத்தாருன்னு சொல்றாரு, பிரமாணத்தை எழுதுறாரு, தண்டனை கொடுக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா இவர் மட்டும் புறஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, இவர் மட்டும் இஸ்ரவேல் இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவரை குறித்து பேசுறாங்க. அப்போ தேவன் அந்த இடத்தில் வந்து மோசேக்கு கொடுக்கிற சாட்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், அதுவும் என் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்றார். எப்படிப்பட்டவன் அல்ல? புறஜாதி ஸ்திரியை திருமணம் செய்து எனக்கு விரோதமான பாவங்களை செய்யக்கூடியவன் அல்ல. அவன் திருமணம் செய்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ஸ்திரீக்கு ஒரு எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றார். 40 வருஷம் அந்த மீதியான் தேசத்துல அவர் இருந்திருக்கிறார், 40 வருஷம் எகிப்துல இருந்திருக்கிறார். இந்த 80 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மோசே திருமணம் பண்ண ஒரே பொண்ணு அதான். அதுக்கு முன்னாடி, மோசேக்கு முன்னாடி ஆபிரகாமா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், அன்னைக்கு உள்ளவங்க, இன்னும் சொல்லப்போனா காயின் வம்சத்திலேயே லாமேக்கன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஃபர்ஸ்ட் 2 திருமணம் பண்ணவர். அதுக்கு பிறகு எத்தனையோ திருமணம் பண்ணவங்க, எத்தனையோ பொண்ணை கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க. அன்னைக்கு காலத்துல அது ஒரு பாவமே கிடையாது. ஆனா மோசே அந்த காலத்திலேயும் அந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து 40 ஆண்டு காலம், இன்னும் சொல்ல போனா யாக்கோபு, லேயாள், ராகேல், அவங்க 2 மறுமனையாள், அவங்களோட 2 வேலைக்காரிகள் எல்லாரும் திருமணம் பண்றாரு. ஆனா நீங்க மோசேயை பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்களோட பிறந்தவங்க நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க அவர் மனைவியோட. அப்ப கூட அவரு ஒரு மனைவியோட தான் இருந்தார். சரி, இப்ப பிரச்சனை அது இல்ல, ஒரு மனைவியா 2 மனைவியா இல்ல. இப்ப பிரச்சனை புறஜாதியா என்னதான். இவர் போன போது புறஜாதி தேசத்துல தான் இருந்தார். இன்னும் சொல்ல போனா மோசேயோட பிறப்புல இருந்து மரணம் வரைக்கும் அவர் புறஜாதி தேசத்துக்குள்ள தான் இருந்தார். அவர் இஸ்ரவேலுக்குள்ள பிரவேசிக்கவே இல்ல. இஸ்ரவேலுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மோசே இஸ்ரவேலுக்குள்ள பிரவேசிக்கல. இஸ்ரவேலுக்கு விருத்த சேதனத்தை பத்தி சொல்லி கொடுத்த மோசே ஆரம்பத்துல விருத்த சேதனமே பண்ணல. அவர் எங்கனா மீதியான் தேசத்துக்கு போகிற வரைக்கும் அது நடக்கவே இல்லை. அங்க போயிட்டு அந்த அம்மாவை ஆதாயம் பண்றாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க திரும்பி எகிப்துக்கு வரும்போது விருத்த சேதனம் பண்ணது யாருன்னு பாருங்க. அந்த அம்மா தான் ஒரு கருக்கலான கல்லை எடுத்து விருத்த சேதனம் பண்ணாங்கன்னு இருக்குது. சோ அந்த அம்மாவை நியாயப்பிரமாணத்துக்குள்ள அவர் கொண்டாந்துட்டார். அந்த அம்மாவை ஆதாயம் பண்ணிட்டார். அந்த அம்மா மூலமா பிள்ளைகளும் பிறந்துருச்சு. இப்போ மோசே தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ள மனுஷனா இருக்கிறார். ஏன் மீதியான் தேசத்துக்கு போனார், அங்க என்ன நடந்துச்சு எல்லாமே தேவனுக்கும் மோசேக்கும் தான் தெரியும். தேவனுடைய மோசேயுடைய உண்மை உத்தமம் ஆண்டவருக்கு தெரியுது. அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், சில நேரங்களிலே நம்முடைய கண்கள் பார்க்கிறது, காதுகள் கேட்கிறது, நமக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையான ஃபேக்ட் நீங்க உட்கார்ந்து ஆராய்ச்சி பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு நாம பேசிட்டோம்னா பின்னாடி வருத்தப்பட வேண்டி வரும். அதுவும் இந்த உலகத்துல இன்னொருத்தரை குறித்து பேசுவது என்பது தேவையில்லாத ஒரு காரியம். அதுவும் நான் இன்னொரு படி மேல போய் சொல்லுவேன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசியா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், யாரை குறித்து நாம் பேசக்கூடாது. ஏன்னா நம்ம பார்க்கிற வியூ வேற, அங்க நடக்கிறது வேறையா இருக்கும். அதனுடைய விளைவு என்னாச்சு? பேசுவதனுடைய விளைவு என்னாச்சு? மோசேக்கு ஆண்டவர் சாட்சி கொடுத்துட்டாரு, ஆனா பேசின மிரியாம் வெண்குஷ்டமா மாறிட்டாங்க. அதனால பல நேரங்கள் நம்ம பேசும்போது சாபங்கள் நமக்கு வருகிறது. இங்கே மோசேயை குறித்து அவர் சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். அதுதான் நமக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கட்டும், மீதியான் தேசத்திலேயாக இருக்கட்டும், அவ்வளவு பேருக்கு நடுவுல மோசேக்கு ஒரு சாட்சி கிடைக்கிறது, உண்மை உள்ளவன் என்கிற சாட்சி. நீங்க ஆபிரகாம் வாழ்க்கை எடுத்து பாருங்க, 16ஆம் அதிகாரத்துக்கும் 17ஆம் அதிகாரத்துக்கும் நடுவுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 13 வருஷம் இருக்கு. அதாவது 86 வயசுல வந்து இஸ்மவேல் பிறக்கிறாரு, 99 வயசுல கர்த்தர் திருப்பி பேசுறாரு. அந்த 13 வருஷம் ஆபிரகாம் அவர் பேசல.
ஆனா ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருங்கிறார். ஒருத்தன் உத்தமனா இருன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அவன் உத்தமமா இல்லாதனால தான் உத்தமமா இருன்னு சொல்வார். ஆபிரகாமுக்கே சில நேரங்களில் வழி விலகி போயிருக்கிற சிச்சுவேஷன்ல மோசேயை பத்தி கர்த்தர் கொடுக்கிற சாட்சி என்ன? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எப்போ? மீதியான் தேசத்துல இருக்கும்போது, புறஜாதியார் தேசத்துல தேவனை அறியாத போதே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உண்மை உள்ளவனாக, தேவனை முகமுகமா தரிசிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன், உண்மை உள்ளவனாக இருந்தான். இந்த உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? இதுல உண்மைத்தன்மையை கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு கடைசி காலத்துல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, என்ன செஞ்சாலும் தப்பு இல்லைங்கிற இடத்துக்கு சபை போயிட்டு இருக்குது. என்ன செஞ்சாலும் தப்பு இல்லைங்கிற இடத்துக்கு விசுவாசி போயிட்டு இருக்கு. உபதேசங்களும் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. நீங்க உபதேசம் கொடுக்குறவங்க கூட என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஒரு தடவை நீங்க ரட்சிக்கப்பட்டா போதும், அதுக்கு பிறகு என்ன பாவம் செஞ்சாலும் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரா? உங்க பாவத்தை மன்னிச்சிருவாரு, உங்க நரகத்துக்கு கூட்டிட்டு போகவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி சிலர் வந்து நூதனமான காரியங்களை உங்களுக்கு சொல்லி உங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். இது பிசாசினுடைய தந்திரம். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு பைபிள் சொல்லுது. ஒரு தடவை பரம ஈவை ருசி பார்த்தும் இனி வரும் காரியங்களை அறிந்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் அப்படின்னு எபிரேயர் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது, அப்படி நீங்கள் பின்வாங்கி போவீனால் அவரை மீட்பது கூடாத காரியம்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு கடைசி காலத்துல இந்த உண்மைத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்குது. அது உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு உண்மைத்தன்மை இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள உண்மைத்தன்மை இல்லை, இன்னைக்கு சபையில ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நடுவில் உண்மை இல்லை. ஒரு காலத்துல எல்லாமே திறந்த புஸ்தகமாக இருக்கும். நாம குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடைப்பட்ட லாக்டவுன்ல மட்டுமே எத்தனையோ கோடி குடும்பங்கள் பிரிவது டிவோர்ஸ் கொடுத்திருக்காங்க சைனால. காரணம் என்ன? கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில் இருக்கும் போதுதான் உண்மையான கலர் தெரியுது, வெளியே இருக்கும்போது ஏமாத்தி இருக்கிறாங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலும் நீ உண்மை உள்ளவனாக இருக்கணும். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3 ஸ்டேஜ் இருக்கும். அந்த 3 ஸ்டேஜ் பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். இந்த 3த்துக்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த பலிபீடம் தான் நம்முடைய சரீரம், அந்த பரிசுத்த ஸ்தலம் தான் நம்முடைய ஆத்மா, அந்த மகா பரிசுத்தலம் தான் நம்முடைய ஆவி. இந்த 3 தான் நம்முடைய வீடு. இந்த 3லும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அதுல முதலாவதாக இந்த பலிபீடம் சரீரம். இதுல எவ்வளவு உண்மை உள்ளவங்களா இருக்கிறோம் நீ கடைசி காலத்துல? இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கை பார்க்கும்போது பர்சனல் ஒர்க் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? எனக்கு தெரிஞ்சு ஒரு சபையில் இப்படி சொல்றாங்க, பாஸ்டருடைய மெசேஜை மட்டும் கேளுங்க, அவருடைய பர்சனல் லைஃபை நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்? மரம் நல்லதா இருந்தால் தானே கனி நல்லதாக இருக்கும், வசனம் அப்படித்தானே சொல்லுது. அந்த பர்சனல் லைஃபை குறித்து பேச வேண்டாம், அந்த பர்சனல் லைஃபை குறித்து நாம ப்ரொபகண்டா பண்ண வேண்டாம், அது அவருக்கு உள்ளது. ஆனால் அப்படிப்பட்டவர்களை கொண்டு நாம் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? அப்படிப்பட்டவர்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க எல்லாமே. அதான் நான் சொல்லுவேன், இப்போ சபையில ஒரு ஆராதனை நடக்குது. இந்த ஆராதனையில நம்ம நடத்தும் போது நம்ம செய்து கொடுக்கிற ஊழியர் மாத்திரம் பரிசுத்த ஆவியால் நிரம்பி உண்மை உள்ளவராக இருந்தால் பத்தாது, அவருக்கு உதவி செய்கிறவர்களும் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆராதனை மகிமை உடையதா இருக்கும். ஆராதனையில வாசிக்கிறவன், சினிமால வாசிக்கிறவனோ, போயிட்டு திருவிழாக்கள்ல கோயில்கள்ல கச்சேரியில வாசிக்கிறவனோ, மற்றவனையும் கூட்டம் இங்கே உட்கார வச்சு அவர் நல்லா வாசிப்பார், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவரை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஆவிக்குரிய போதகரையே நான் சொல்றேன், நல்ல ஆவிக்குரிய போதகராக இருந்து இப்படிப்பட்ட ஆட்களை டேலண்ட்டுக்காக நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க பாடல் நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா உங்க பாடல்ல உண்மைத்தன்மை இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அங்கே ஆவியானவர் இருக்க மாட்டார். ஆவியானவர் ஒரே நேரத்தில் 2 ஊத்து வராது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து நான் சொல்லுவேன், வாசிக்க தெரிஞ்சு ஒரு ஆவிக்குரியவனை வச்சு வாசிக்கிறது நல்லது, அல்லது ஆவியில் அல்லாம மாம்சத்துக்கு உலகத்துக்கு வாசிக்கிறவனை வச்சு என்னதான் டேலண்ட் உள்ளவனா இருந்து அவனை வச்சு வாசிக்கிறத விட இசையே இல்லாமல் பாடுறது நல்லது. அதுதான் உண்மை. கர்த்தர் பார்க்கிறாரு. இன்னைக்கு நீங்க புல்பிட்ல ஏறி நிக்கிறீங்களே, நமக்கு கீழே உட்காந்து கேட்கறவங்க ஒரு 500 பேர், 1000 பேர், 2000 பேர், அது வாட் எவர் இட் இஸ் கிரவுட் இருக்கு. உங்களை நம்பி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அந்த உட்கார்ந்தவங்களுக்கு நீங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? அவங்க வந்து நாளைக்கு ஒரு 2000 பேர் உட்காருவாங்களே, என்னுடைய வசனத்தை கேட்க வராங்களே, முந்தின நாள் காத்திருந்து இந்த 2000 பேருக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுக்கணுமே, ஒரு ஆவிக்குரிய சாப்பாடு கொடுக்கணுமே, ஒரு உண்மை இருக்காதுல்ல. இருக்கிற இடத்துல பழைய ஒரு டைரியை பிரித்து இருக்கிற எடுத்துக்கிட்டு வந்து பிரசங்க. ஆனால் எத்தனை பரிசுத்தவான்கள் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு நிமிஷம் காத்திருக்கிறாங்க. அந்த சனிக்கிழமையில போய் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே வார்த்தைகளை கொடுங்கப்பா, நாளைக்கு வரக்கூடிய ஜனங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும்னு கேட்டு கொடுக்குறாங்க பாருங்க. அதுக்கு பேர் தான் உண்மை. அந்த உண்மை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. உன்னை நம்பி ஒரு 50 பேரை கொடுத்திருக்காரு, 200 பேரை கொடுத்திருக்காரு, அந்த 200 பேருக்கு நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேனா? அதே மாதிரி தான் விசுவாசிகளுக்கும் உன்னை நம்பி ஒரு ஊழியக்காரனை கொடுத்திருக்காரு, உனக்காக ஜெபிக்கிறதுக்கு, உங்களுக்காக எல்லாம் பண்றதுக்கு ஒரு ஊழியக்காரர் கொடுத்திருக்காரு. அந்த ஊழியக்காரருக்கு நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்கு, கொடுக்கப்பட்ட பணத்துக்கு, கொடுக்கப்பட்ட வேலைக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு எத்தனை பேர் நேரத்துக்கு உண்மையா இருக்கிறோம் சொல்லுங்க? பைபிள் வாசிக்கிறது என்னமோ ஒரு 1/2 மணி நேரம், ஒரு அதிகாரம் 2 அதிகாரம். ஆனா செல்போனோட கணக்கு எடுத்து பாருங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம். இப்போ நீங்க யாருக்கு உண்மையா இருக்கிறீங்க? செல்போனுக்கா தேவனுக்கா? ஜெபம் பண்றது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். ஆனா ஒரு நாளைக்கு உட்காந்து ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, இன்டர்நெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம யாருக்கு உண்மையா இருக்கிறோம்? தேவன் உனக்கு 24 மணி நேரம் கொடுத்தாரு. அந்த 24 மணி நேரத்தில் இந்த லாக்டவுன்ல உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு, உருவாக்குறதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு இந்த நேரத்தை. இதுல உட்கார்ந்து நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமா, உருவாக்கி இருக்கிறோமா, அல்லது இந்த நேரத்தை என்டர்டைன்மெண்ட் பண்ணி அதில் செலவிட்டு தேவனுக்கு உண்மை உள்ளவங்களா மாறி இருக்கிறோமா?
ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே எனக்கு உண்மை உள்ளவன். 40 நாள் கிடைச்சா போதும், சாப்பாடு தண்ணி இல்லாம நிப்பானாமா வந்து. அதை பத்தி அவன் கவலையே படலையாமா. நம்மள இன்னைக்கு பிரேயர், ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்னு சொன்ன உடனே காலையிலே ரெடி பண்ணிடுறோம். 9 மணிக்கு டீ, 11 மணிக்கு ஜூஸ், 2 மணிக்கு சூப்பு, சாயங்காலம் முடிக்கும் போது டீ, எல்லாம் முந்தின நாளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். நாளைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர். இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் காத்து உட்கார்ந்து இருந்தா பாருங்க. அதனால தான் அவன் மோசே, அதனால தான் அந்த சாட்சி. உங்களை பத்தி என்னை பத்தி ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியுமா? காத்திருக்க முடியுமா? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம ஆவிக்குரியவங்க தான், ஆனா உண்மையா இருக்கிறோமா? அதான் முக்கியம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவர் நம்ம கொடுத்த எல்லாத்திலையும் உண்மை இருக்கணும். குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும், பணத்துக்கு உண்மையா இருக்கணும், நேரத்துக்கு உண்மையா இருக்கணும். கொடுக்கப்பட்ட வேலைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வேலை கொடுத்தாரு, அந்த வேலைக்கு நீங்க உண்மையா இருந்திருக்கிறீங்களா? சிலர்லாம் பாத்தீங்கன்னா சில காரணம் சொல்லுவாங்க, ஆச்சரியமா இருக்கும். ஒரு போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிருந்த போது அங்க போனா எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டாம்ப் வாங்குற இடத்துல நாங்களும் லைன்ல நிற்கிறோம். பார்த்தா லைன் மூவே ஆகல. என்ன நடக்குதுன்னு போய் உள்ள எட்டி பார்த்தா ஒரு சிஸ்டர் உட்காந்து பைபிள் வாசிக்கிட்டு இருந்தாங்க. பைபிள் வாசிக்கிட்டு இருக்கும்போது நான் தான் கேட்டேன், ஏங்க எல்லாரும் லைன்ல நிக்கிறோம், நீங்க ரொம்ப படிச்சுட்டு இருக்கீங்களே? அவங்க சொன்னாங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், முதல்ல நாங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், பைபிள் வாசித்து தான் நான் வருவேன். வேலை நேரத்தில் உங்களை யார் பைபிள் வாசிக்க சொன்னது? காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்க வேண்டியதானே? காலையில் எழுந்திரிச்சு சமைக்க தெரியுது, காலையில் எழுந்திரிச்சு புறப்பட தெரியுது, காலையில் எழுந்திரிச்சு அலங்காரம் பண்ண தெரியுது, பைபிள் வாசிக்க தெரியல. இங்க உட்காந்து 20 பேர் உட்காந்து இருக்காங்க, அங்க வந்து உட்காந்து பைபிள் வாசிக்கிறது. கொடுக்கப்பட்ட வேலையில உண்மை உள்ளவங்களா இருங்க. தேவன் எல்லாத்திலையும் பார்க்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ 30 வருஷம் பிதா சோதிச்சு பார்த்திருக்கிறார். அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு நாசரத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க. நாசரத்திலிருந்து நன்மை தோன்றுமோன்னு கேட்கிற அளவுக்கு ஒரு மோசமான இடத்துல தான் அவர் இருந்தார் இயேசு கிறிஸ்து. ஆனாலும் அந்த இடத்துல அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அந்த உண்மை உள்ளவராக இருந்ததுனால தான் பிதா அவரை நம்பி தன்னுக்கிட்ட இருக்கிற மொத்த அதிகாரத்தையும் ஒப்படைச்சார்னு பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரம் உண்மை உள்ளவராக இருக்கிறோம்? ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளதா இருக்குதா? அதை ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்க ஆத்மா எதை நாடுது? பெரிய விஷயம் தெரியுமா? ஆவிக்குரியவங்க நம்ம வெளிப்படையான அல்லது பாவங்கள் செய்ய மாட்டோம். செய்யறவங்க இருக்கிறாங்க, மறைமுகமான பாவங்கள் செய்யறவங்க இருக்கிறாங்க. பொதுவாக ஆவிக்குரியவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம செய்ய மாட்டோம். ஆனா ஆத்மா உண்மையா இருக்குதா? ஆத்மால எப்படிங்க உண்மை? ஆத்மா குறித்து 2 வசனம் இருக்கு. ஒரு வசனம் சொல்லுது, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. இன்னொரு வசனம் சொல்லுது, மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா உண்மை வாஞ்சிக்குது. அப்ப இந்த ஆத்மாவானது மண்ணோடையும் ஒட்டி கொள்ளலாம், இந்த ஆத்மாவானது தேவனோடையும் ஒட்டி கொள்ளலாம். அப்போ இந்த மோசேயினுடைய ஆத்மா எப்படிப்பட்டதாக இருந்தது? மண்ணோடு ஒட்டி கொள்ளவில்லை. அதனால்தான் வசனம் சொல்லுது, எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24-25 சொல்லுது, மோசேயை குறித்து சொல்லும்போது, பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்க அவன் தெரிந்து கொண்டான், இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. யோசித்து பாருங்க, ஒரு பெரிய ராஜகுமாரத்தியோடைய மகன் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு மரியாதை இருந்திருக்கும். அதுவும் வல்லரசு, பெரிய இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடியதான ட்ரம்போடைய தங்கச்சி பையனா எவ்வளவு மரியாதை இருக்கும். ட்ரம்போடைய மகளுக்கு மருமகனுக்குலாம் இன்னைக்கு என்ன மரியாதை? அதே மாதிரி ஒரு மரியாதை ராஜாவுடைய மருமகன் இவன், தங்கச்சி பையன், அவ்வளவு மரியாதை. அவன் சொல்றான், அதை வெறுத்து, ஏன் என் ஆத்மா இதன்மே இச்சிக்காது, என் ஆத்மா தேவனை தேடும், இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. ஆத்மால உண்மை உள்ளவன் அவன். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, நம்ம எதன் மேல வாஞ்சியா இருக்கிறோம்? இதெல்லாம் செஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 80 வருஷம், அந்த 80 வருஷம் முடிச்ச பிறகுதான் கர்த்தர் சொல்றார் மோசேயை பார்த்து, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இந்த சாட்சியை கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும். அதான் எனக்கு அடிக்கடி ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம். ஒரு சிலருக்கு தான் கர்த்தர் நம்ம சாட்சி கொடுக்கிறார். என் பிரியமான புருஷனாகிய தானியேலே, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போல் இல்லையே. இந்த மாதிரி ஒரு சிலரை கொடுத்து சாட்சி கொடுக்கிறாரு. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கே அவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். இந்த மாதிரி ஒரு சாட்சியை ஏதோ ஒரு இடத்துல தேவன்கிட்ட வாங்கணும். மனுஷங்கிட்ட வாங்குறது ரெண்டாவது, தேவன்கிட்ட வாங்கணும். ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படி சொல்லணும், ஏதோ ஒரு இடத்துல சொல்லணும், ஏதோ ஒரு காரியத்திலேயே ஆண்டவர் சொல்லணுங்க. 70 வருஷம் மிஞ்சி போச்சுன்னா 80 வருஷம். இந்த 80 வருஷத்துல ஒரு தடவை கூட கர்த்தர்கிட்ட பாராட்டு வாங்கலன்னா எப்படி இருக்கும்? யோசிப்பார். அந்த வாஞ்சை நமக்கு வரணும். ஆண்டவரே, ஏதோ ஒரு இடத்துல ஒரு 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 வார்த்தை, உங்க வாயின் வார்த்தை, இயேசுவை பத்தி சாட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறார், கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி நான் சொல்றேன். முதலாவது மோசே, அவன் கொடுக்கப்பட்ட இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாக இருந்தான். இரண்டாவது, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஏசாயா புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இரண்டாவது கர்த்தருடைய வீடு எது? ஆலயம். தேவனுடைய ஆலயம் கர்த்தருடைய வீடு. அவர் சொல்றார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இப்போ ஆண்டவர் மோசேயை குறித்து இரண்டாவதாக அவருடைய வீட்டை கட்டுகிற பொறுப்பை அவன் கையில கொடுக்கிறார். எதை கொடுக்கிறாரு? ஆசாரிப்பு கூடாரத்தை கொடுக்கிறார். ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுகிற பொறுப்பு மோசே கையில கொடுக்கப்படுது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்போது மோசே எப்படி தன் உண்மை தன்மையை நிரூபிச்சான் அப்படின்ட்டு ஒரு 2-3 காரியங்கள் இருக்கு. முதலாவதாக அந்த பிளான், மோசே கிட்ட கொடுக்கப்பட்ட பிளான். என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துடைய மாதிரியா மலையில அவங்ககிட்ட காட்டுறாரு. காட்டி முடிச்சுட்டு 2 தடவைக்கு 3 தடவை சொல்றாரு ஆண்டவர் மோசே கிட்ட,
மலையிலே காண்பித்த மாதிரியின்படியே கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு. இப்ப பிரச்சனையா அதுதாங்க. இப்ப பிரச்சனையா அதுதான். என்ன பிரச்சனை? கர்த்தர் ஒரு பிளானை காட்டியிருக்கிறாரு. அந்த பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சின்ன கூடாரம், 300 முழ நீளம் உள்ளதான ஒரு சின்ன கூடாரம். இந்த கூடாரத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, மோசே எப்பேற்பட்டவர்? அவர் எகிப்தின் கலைகளிலே வல்லவர். ராமசேசுக்கு ஒரு ஊரையே கட்டினாராமா. அவர் பயங்கரமான ஒரு இன்ஜினியர் அப்படின்னு ஹிஸ்டரியில் இருக்குது. அப்படியாப்பட்ட மோசே கிட்ட கூப்பிட்டு கர்த்தர் சொல்லும் போது, நான் என்னென்ன காட்டினேனோ அதை கரெக்டா கட்டு, அதுல எதையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, அப்படியே நான் காட்டின மாதிரியின்படி கீழே கட்டு. முதல்ல இந்த பிளான் எப்படி மோசே கிட்ட வருது பாருங்க. இந்த பிளான் எப்படி மோசே கிட்ட வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பரலோகம், இந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடல் என்னன்னா பரலோகத்தினுடைய மாடல். பரலோகத்தில் பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்கும். சிங்காசனம், கண்ணாடி கடல், அதற்கு பிறகு 24 மூப்பர்கள், இது எல்லாமே அங்க இருக்கும். இந்த மாடல் தான் கிருபாசனம், பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் வெளியே பலிபீடம். இந்த பரலோகத்தினுடைய மாடல் மினியேச்சர் அல்லது அதனுடைய ப்ளூ பிரிண்ட் தான் யார்கிட்ட இருக்கு? மோசே கிட்ட இருக்கு. முதல்ல இந்த ப்ளூ பிரிண்ட்டை மோசே கிட்ட கொடுக்கணும்னாலே அவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும்? மோசே அந்த ப்ளூ பிரிண்ட்டை கையில வாங்கி அதை மாதிரி உனக்கு கீழே கட்டணும்னா அவன் எப்பேற்பட்ட உண்மை உள்ளவனாக இருந்திருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கட்டினாங்க, ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒரு அரசாங்கம் கட்டுது. அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விட்டு பெஸ்ட் கம்பெனியா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும், அதே நேரத்தில் பணமும் குறைவா வாங்கணும். இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. பாக்குறாங்க, குறைவா பணம் கொடுக்குறாங்கன்ட்டு ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்துட்டு அவன் குறைவா பணத்தை வாங்கி குவாலிட்டி இல்லாம கட்டி இடிஞ்சு விழுந்தா பிரச்சனை ஆயிரும். ரெண்டாவது, ஒரு பேக்ரவுண்டே இல்லாத ஒரு கம்பெனி புதுசா வரவங்க கொடுத்து அவங்க மோசமா கட்டி அது நாளைக்கு பின்னுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அதுவும் பிரச்சனை ஆயிரும். அப்ப பல கிரைட்டீரியாஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பிரிட்ஜுக்கு ஜனங்க போறக்கூடியதான ஒரு பிரிட்ஜ், அதாவது ஒரு 50 வருஷம் 100 வருஷம் இருக்க போற பிரிட்ஜ். ஆனா இது நித்தியம், எட்டர்னிட்டி, நித்தியமான பிளான். பாருங்க, மோசே அன்னைக்கு உருவாக்கின பிளான் கர்த்தர் கொடுத்து மோசே கட்டினதான அந்த ஆசாரிப்பு கூடாரம் இன்னை வரைக்கும் தியானிக்கிறோம். எத்தனை வருஷம்? 4000 வருஷமா தியானிக்கிறோம், இன்னும் தியானிச்சு முடிக்கல. அப்பேற்பட்டதான ஒரு மகா ப்ராஜெக்ட், மெகா ப்ராஜெக்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ப்ராஜெக்ட் படி தான் இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. இயேசு கிறிஸ்துவோட மாடல் தான் ஆசாரிப்பு கூடாரம். இப்போ இவ்வளவும் பரலோகம், இயேசு, இது ரெண்டுத்தினுடைய லிங்க் தான் ஆசாரிப்பு கூடாரம். புதிய ஏற்பாட்டு சபை எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட். அதுல ஒரு இன்ச்சு குறைஞ்சா கூட பரலோகமும் கலங்கப்பட்டு போயிடும், இங்க இயேசுவோட கான்செப்ட் வேற மாதிரி ஆயிரும். சோ இதுல எதுவுமே மாத்த முடியாது. டிசைன்டு. அதை கட்டுவதற்கு நீ எச்சரிக்கையாயிரு. அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் முதல்ல அவங்ககிட்ட வரணும்னா பரலோகம் எப்படி செலக்ட் பண்ணிருக்கும் பாருங்க. பரலோகம் அவனை எவ்வளவு தூரம் தயார் பண்ணி அதை கையில கொடுத்துருக்கோம். எவ்வளவு டெஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க, எத்தனை குவாலிட்டி டெஸ்ட் வச்சிருப்பாங்க. இயேசு கிட்ட 3.5 வருஷம் ஊழியத்தை கொடுக்கிறதுக்கு 30 வருஷம் குவாலிட்டி டெஸ்ட். 30 வருஷம் இயேசு ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தார் ஆண்டவர் பிதா. அதே மாதிரி தான் இந்த மாதிரி 80 வருஷம் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஈஜிப்ட்ல, 40 வருஷம் மீதியான் தேசத்துல, அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்தோட பிளான் ஏறக்குறைய 80 வருஷத்துக்கு மேல அவர் குவாலிட்டியை நிரூபிச்சிருக்கிறார் பாருங்க. பரலோகம் அவர் நம்பி கொடுக்குது பாருங்க. இன்னைக்கு நம்ம நம்பி பரலோகம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குமா? கொடுக்குமா? அதான் பைபிள் சொல்லுது, உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த கனமான ஊழியத்திற்கு அவர் என்னை அழைத்தார். அப்ப ஊழியம் கையில வருதுன்னா பரலோகம் நீங்க பிறந்தது உங்களை பார்த்திருக்குது, செக் பண்ணி இருக்குது, குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி இருக்குது, எல்லா விதத்திலையும் பார்த்திருக்கு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாஸ், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாஸ், பிரிலிமினரி டெஸ்ட் பாஸ். அதுக்கப்புறம் தான் மினிஸ்ட்ரி வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாம் மினிஸ்ட்ரியில இருக்கிறோம். கிரேட். ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்ற கருதி என்ன பண்ணியிருக்காரு? இந்த கனமான ஊழியத்தை கையில கொடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாஸ். ஆனா கொடுக்கும் போது அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் உனக்கு என்ன சொல்றேனோ அதன்படி செய்வதற்கு எச்சரிக்கையாயிரு. இது செகண்ட் டெஸ்ட். ஊழியத்தினுடைய பாதை முழுக்க தேவன் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்யணும். அந்த செஞ்சு முடிக்கிறதுக்கு பாத்தீங்களா, அதான் செகண்ட் டெஸ்ட். இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த மகா பெரிய குணாதிசயங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுங்களா? என் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி நான் வந்தேன். என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது. என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதுல ஒரு இன்ச்சு கூட கூட்ட மாட்டேன், ஒரு இன்ச்சு கூட குறைக்க மாட்டேன். அவர் என்ன சொன்னாரோ அதான். கெத்செமனேல உட்கார்ந்து கேட்கிறாரு, ஏன்பா இது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு, இது கடினமா இருக்கும் போல, இது வேற ஏதாவது இருக்கா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க உங்களுக்கு சித்தமானால் நீங்கட்டும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. அப்ப எனக்கு ஒரு சித்தம் இருக்கு, எனக்கு அப்படி செய்யலாம்னு தோணுது. அதுக்கு முந்தின இதுல நம்ம வாசிக்கிறோம், 13ஆம் அதிகாரத்துல, யோவான் 13ல வாசிக்கிறோம், பிதா அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். இவர் நினைச்ச அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணலாம்? மாத்தலாம், மாடிஃபை பண்ணலாம், வேற ஏதாவது ஒரு ரூட் தேடலாம். இயேசுக்கு தெரியாதா? சாலமோனிலும் பெரியவர். இவருக்கு இல்லாத ஞானமா? ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. அவர் நினைச்சா இதே ரட்சிப்பை வேற ரூட்ல கொண்டு வர முடியும். ஆனால் அது அல்ல என் பிதாவின் சித்தம் வேறு. எனக்கு எவ்வளவு தெரிஞ்சாலும் என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் செய்யணும். அதனால ஊழியத்தில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நமக்கு ஐடியாஸ் நிறைய இருக்கும், அதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கும், அதை செய்யறதுக்கு ஆட்களும் இருப்பாங்க. பட் காட்ஸ் வில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் முடியுன்றதுக்காக செய்யக்கூடாது, எனக்கு எல்லாம் முடியுன்றதுக்காக இறங்கி செய்யக்கூடாது. தேவ சித்தம்னு ஒன்று இருக்கு.
என்னால முடிஞ்சும் தேவ சித்தம் அது இல்லைன்னு தெரிஞ்சா அதை செய்யாம இருக்கும் பாருங்க, அதுதான் பரலோகம் வச்ச டெஸ்ட்லயே நம்ம பாஸ் பண்றோம்னு அர்த்தம். நான் பண்ற ஜெபத்தை நான் சொல்றேன். நான் ஆரம்பத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட, அப்போ வந்து ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமா பேசக்கூடிய அதெல்லாம் தெரியாது எனக்கு. அப்போ ஆண்டவர்கிட்ட ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லு, அந்த ஜெபம் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னன்னா, நான் நிறைய கேட்பேன், நிறைய ஆசைப்படுவேன், ஆனா உங்களுக்கு சித்தமானதை மட்டும் கொடுங்க, மற்றதை எனக்கு தராதிங்க. நீங்க தராட்டி நான் வருத்தமும் பட மாட்டேன். இன்னை வரைக்கும் அவர் கரம் பிடிச்ச நாள்ல இருந்து நான் தைரியமா சொல்லுவேன், பல நேரங்களில் நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கிறேன், முயற்சி எடுத்திருக்கிறேன், அதை வாங்கிடணும், அப்படி பண்ணிடணும், இதை செஞ்சிடணும், அப்படிலாம் முயற்சி எடுத்திருக்கிறேன். ஆனா லாஸ்ட் மினிட்ல கர்த்தர் இது இல்லைன்னு சொன்னார்னா அந்த நிமிஷத்துல நிறுத்தியும் இருக்கிறோம். அந்த கிருபை ஆவியானவர் தந்திருக்கிறார். அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இல்லை, வேணா அதை நிறுத்திடுவோம். நானும் என் நண்பரும் ஒரு தடவை, ஞாபகம் வரதுனால சொல்றேன், நானும் என் நண்பரும் ஒரு தடவை ஒரு இன்டர்நேஷனல் மல்டிநேஷனல் கம்பெனி, அவங்க செய்யக்கூடிய ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அதில் போவதற்கு, ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி போவதற்கு நாங்கள் அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டோம். புறப்பட்டு 2 பேரும் பைக்கில் இறங்கி அவர் வீட்டு வாசலில் பைக்கில் நின்று இறங்குறோம். இறங்கும் போது காலையிலேருந்து ஆவியானவர் என்கிட்ட சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் ஒரு 2 வாரமாக செய்கிறோம். இந்த தொடங்குறதுக்காக நிறைய காசெல்லாம் ரெடி பண்ணி 2 வாரமாக செஞ்ச ப்ராஜெக்ட் அது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஜாயின் பண்ணுறதுக்கு போகிறோம். அவர் வீடு வாசலில் போகும்போது அன்னைக்கு காலையிலேருந்து ஆவியானவர் உணர்த்துறாரு, வேணாம் போகாத, இது தேவசித்தம் இல்லை, எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. அந்த வாசலை நிற்கும் போது என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறேன், எனக்கு என்னவோ இது தேவசித்தம் இல்லைன்னு தோணுதுரா, காலையிலேருந்து ஆவியானவர் சொல்கிறாரு. அவன் ஒரு வாரம் தான் கேட்டான், கன்ஃபார்மாக சொல்லு, ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு உனக்கு தோணுதான்னு. நான் சொன்னேன், எனக்கு காலையிலேருந்து அப்படி தான் தோணுது, ஆண்டவர் வேணான்னு சொல்கிற மாதிரின்னு. அடுத்த வார்த்தை அவன் சொன்னான், அதுக்கப்புறம் எதுக்குடா இங்கே நிற்கணும், பார்ப்பலாம். நான் நினச்சேன், 2 வாரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் அவன் சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவருக்கு பிரியம் இல்லைல்ல, வாப்பலாம். இன்னைக்கு அவன் எனக்கு நண்பனா இருக்கிறான். நான் சொல்லுவேன், எங்க 2 பேரையுமே கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட்ல அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே கிடையாது, அது தேவசித்தம் இல்லைங்கிறத கர்த்தர் எங்களுக்கு நிரூபிச்சும் கொடுத்துருக்காரு. பல நேரங்களில் நம்ம ஒருவேளை மாம்சத்தில் இனிஷியேட்டாக எடுத்துருவோம், அதை ஒருவேளை நிறுத்துறதுனால சில நஷ்டங்கள் கூட வரும், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்கு சித்தம் இல்லையா, ஸ்டாப். சில நேரங்களில் கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் இருக்குத, ஐயோ செஞ்சுட்டோமே, சொல்லிட்டோமே, எல்லாரும் தப்பா நினைப்பாங்களே, இதுக்கு மேல ஸ்டாப் பண்ணா நமக்கு அது பிரச்சனை ஆகிருமேன்ட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணுவீங்க. நீங்க இந்த மனுஷனை பார்த்து அதை ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் லாங் நீங்க அழ வேண்டியிருக்கும், லைஃப் லாங் நீங்க பிரச்சனை பட வேண்டியிருக்கும். அதை விட முக்கியம், பரலோகம் அதுக்கப்புறம் உங்களை நம்பாது. ஏன், நான் கொடுத்த ப்ராஜெக்ட்ல நீ மாம்சத்தை கலந்துட்டேன். அதனால தான் ஆண்டவர் திருப்பி மோசே கிட்ட சொல்றாரு, நான் காண்பித்த மாதிரியின் படியே கீழே கட்டுவதற்கு சரியாயிரு, முடிவு பரியந்தம் தேவசித்தத்தை செஞ்சு முடிக்கணும். இயேசு வந்து ஜெயிச்சிட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு. இப்ப நியாயமா இயேசு கிட்ட எல்லா ஆளுகையும் வரணும். ஆனா பிதா இப்ப என்ன சொல்லியிருக்கா தெரியுமா, இயேசுவை உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என்னோட வலது பாரசத்துல உட்காரு. கிட்டத்தட்ட 2000 வருஷமா பிதாவின் வலது பாரசத்துல இயேசு உட்கார்ந்திருக்கிறார். ஏன், சத்துருக்களை பாதபடியாக்கி போறதுன்னா என்னன்னா, அந்திகிறிஸ்து ஆட்சி முடிஞ்சு 1000 வருஷ அரசாட்சி, அந்த 1000 வருஷ அரசாட்சி வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு இயேசு சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்துல உட்கார்ந்திருக்கிறார்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா இப்ப நான் ஜெயிச்சிட்டேன், ப்ரூஃப் பண்ணிட்டேன், இனிமேட்டு நான் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது கூட பிதாவின் சித்தத்தை அவர் 100% செய்யறார். சில நேரங்கள்ல பிள்ளைகள் வந்து தகப்பன் கிட்ட அடங்கி இருப்பாங்க. எப்போ வரைக்கும் தெரியுமா, அவங்க சம்பாதிக்கிற காலகட்டம் வருகிற வரைக்கும். அவங்க சம்பாதிச்சு தங்களுக்கு நினைச்சு தனக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது அந்த பெற்றோர்கிட்ட பேசுற வார்த்தை அநேகருக்கு மாறும். சொல்லுவாங்க, பா நீங்க சும்மா இருங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதா, தெரியாத மாதிரி பேசாதீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த தகப்பனோட இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, நான் தானப்பா சொல்லி உன்னை இத்தனை தூரம் கொண்டு வந்திருக்கிறேன், இவ்வளவு வளர்ச்சிக்கு, இப்போ கரெக்ட் தான், இப்போ நானும் பெரிய மனுஷன் ஆயிட்டேன், எனக்கும் குடும்பம் இருக்கு, என்னால எல்லாம் நடத்த முடியும், ஆனாலும் கூட என் பிதாவின் சித்தத்தை நான் செய்வேன். என்ன ஒரு காரியம் பாருங்க, ஜெயிச்சு முடிச்சு உயிர் தெழுந்த பிறகும் பிதா சொல்றாராம், ஜஸ்ட் வெயிட். எப்போ வரைக்கும், நான் சொல்லுவேன், வெயிட் பண்றேன். 2000 வருஷமா உட்கார்ந்து இருக்கிறார். அந்த உண்மைதான் கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் மோசே கிட்ட இருந்துச்சு. கட்டி முடிச்சா பாருங்க எல்லாத்தையும். அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், முதலாவது பரலோகம் நம்பி ப்ராஜெக்டை கொடுத்துச்சு, 2வது அந்த நம்பிக்கையை அவன் பூர்த்தி செஞ்சான் பாருங்க. ஒரு இடத்துல கூட 100% ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகல பாருங்க. அப்படியே செஞ்சு முடிச்சு அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிவு பரியந்தம் கர்த்தருக்கு முன்பாக நிக்கணுங்க. தொடங்குறது முக்கியம் இல்ல, முடிக்கணும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். எத்தனையோ பேர் ஊழியத்தை ஆரம்பிச்சவங்க முடிக்கல, அவங்க ஓட்டம் தடமாறி போச்சு, எதெல்லாம் பேசினாங்களோ அதிலே விட்டு போயிட்டாங்க, அப்படியே ஓடி போய் வேற ட்ராக்ல போயிட்டாங்க. அதனாலதான் அப்படிப்பட்டவங்க ஓடி வந்து கடைசி நாள் நியாய தீர்ப்பு நாள் இயேசுகிட்ட வராங்க, வந்து கேட்கறாங்க, உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தவங்க கர்த்தர் சொன்னார், உங்களை அறியேன். காரணம் என்ன, ஒரே ஒரு காரணம் அவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவர்கள். எப்போ வரைக்கும் செய்யணும் தெரியுமா, வருகிற வரைக்கும். ஒருவேளை மரணம் முந்துகிறதானால் அந்த கண்ணை மூடி ஜீவன் இந்த பூமியை விட்டு பிரிகிற வரைக்கும் தேவ சித்தத்தை செஞ்சுட்டு போகணும். இந்த தேவ சித்தத்தை செய்யறதுனா சாதாரணமான விஷயம் இல்லை, மாம்சத்துக்கு அகைன்ஸ்டா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க இந்த மாம்சம் அகைன்ஸ்டா போராடும், நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆவி பரலோகத்துக்கு நேரா போராடும். அந்த ஆவியின் பேச்சை கேட்டு உங்க ஆத்மா கடைசி வரைக்கும், ஒரு பரிசுத்தவான் அழகா பண்ணாரு, என் சித்தம் ஒன்றும் வேண்டாம், உங்களுடைய சித்தம் போதாதான். எத்தனை பரிசுத்தவான்கள் தேவ சித்தத்தை செஞ்சு முடிச்சு ஓடினாங்க தெரியுமா, அந்த ஓட்டத்தை நாமளும் செய்யணும். ஆசாரிப்பு கூடாரத்தை கரெக்டா கட்டி முடிச்சா பாருங்க, ஒரு இன்ச்சு கூட மாறாம, இத்தனைக்கும் அவனுக்கு எத்தனை ஐடியாஸ் வந்திருக்கும், அதுல எவ்வளவு ஐடியாஸ் வந்திருக்கும்.
அதே தான் தேவாலயம் கட்டும் போதும் தாவீது சாலமோனை பார்த்து சொன்ன வார்த்தை, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பிளான், இதன்படி கட்டுவதற்கு நீ எச்சரிக்கையாயிருப்பார். அந்த வார்த்தையை சொல்வார், எச்சரிக்கையாயிரு. ஏன், என்ன அர்த்தம்? இது ஹெவன்லி பிளான், இதை மாத்திர அதிகாரம் உனக்கு இல்ல. அப்ப சாலமோனுக்கு அதை விட ஒன்றும் தெரியாதா? அதை விட 2 மடங்கு பெருசா என்ன கட்டுறாரு? அரண்மனை கட்டுறாரு, மண்டபம் கட்டுறாரு, என்னென்னமோ கட்டுறாரு. அதுலலாம் அவருடைய ஐடியாஸ், டெக்னிக்ஸ், அவருடைய ஊழியக்காரங்களுக்கு, வேலைக்காரங்களுக்கு கட்டின வரிசையை பார்க்க வந்தாங்களாம். வேலைக்காரங்களுக்கு கோட்ரஸ் கட்டி இருக்கிறார் அன்னைக்கு. அந்த கோட்ரஸை பார்க்க ஜனங்க வந்தாங்களாம். அப்படின்னா அந்த கோட்ரஸ் எவ்வளவு அழகா இருந்திருக்கும் பாருங்க. அப்படி இருந்த சாலமோன் தேவாலயம் மட்டும் கர்த்தர் சொன்னபடி தான் கட்டினார். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க ஊழியத்துல ஆண்டவர் சொல்றது பர்ஃபெக்டா செய்யுங்க. அதான் சொல்வேன், ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு ஆராதனை இருக்குது, ஒரு சபை நடக்குது, இல்ல ஒரு ஊழியம் நடக்குது. அது எப்படி நடக்கணும் தெரியுமா? முதல் துதி பகுதியில் ஆரம்பிச்சு கடைசி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரன்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் தேவசித்தம் நடக்கணும் சபைக்குள்ள. அவருக்கு ஏத்த ஜெபம், அவருக்கு ஏத்த துதி, அவருக்கு ஏத்த ஆராதனை, அவருக்கு ஏத்த செய்தி அதான் இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதான் இருக்கணும் சபையில. கர்த்தர் கொடுக்கிற செய்தி தான் சபையில இருக்கணும். கர்த்தருக்கு உயர்த்துக்கிற ஆராதனை தான் இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத பகுதி ஒண்ணு கூட இருக்க கூடாது சபையில. அது வாட் எவர் இட் இஸ், என்ன வேணா இருக்கட்டும். கர்த்தர் சொன்னாரா, இல்ல இதை கொஞ்சம் இப்படி என்டர்டெயினா பண்ணாதான் ஜனங்க இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, இல்ல இதை கொஞ்சம் ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கவர்ச்சியா நம்ம பேசினாதான் ஜனங்க இருப்பாங்க. அப்படி ஒரு ஜனங்கள் தேவையும் இல்லை, அப்படி ஒரு ஊழியம் தேவையும் இல்லை. ஆண்டவர் எனக்கு சொன்னார், அதான் இயேசு சொன்னாரு, நான் இப்படித்தான் பேசுவேன், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? போயிட்டே இரு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை அதுதான். நான் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதான் நான் செய்வேன். 1 Corinthians 2 அதிகாரத்தில் பவுல் அழகா சொல்றாரு, சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்ற சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாய் வரவில்லை. ஏன்? எனக்கு ஞானம் இருக்கு, கமாலியல் பாத்துல படிச்சவன், எனக்கு ஞானம் இருக்கு, நான் ஞானம் இருக்கு, நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன். எனக்கு கிரேக்க பாஷையும் தெரியும், ரோம பாஷையும் தெரியும், எபிரேய பாஷையும் தெரியும். நான் ரோம பிரஜை, யூத பிரஜை, டூயல் சிட்டிசன்ஷிப் என்கிட்ட எல்லாம் இருக்கியா, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் தேவன் என்ன சொன்னாரா தான், அதை தாண்டி ஒரு இன்ச்சு செய்ய மாட்டேன். 1 Corinthians 11 நம்ம கம்யூன் எடுக்கும்போது அவர் சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் கிட்ட அப்போஸ்தலர் அவருக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதான் வசனம் சொல்லுது, பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணாங்களா, அப்போஸ்தலர் உபதேசத்தை எடுத்துக்கிட்டு போய் எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ணினாங்களா. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம் 4-5 வசனம், அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. யாரு? பவுலும் பர்னபாவும். இது அப்போஸ்தலராலும் மூப்பராலும் சட்டங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அத பவுல் என்ன பண்றாரு? போய் சபைகள் தோறும் பிரசங்கம் பண்றாரு. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது சபைகள் பெருகின. அதே பவுல் தான் 1 Corinthians 11 சொல்றாரு, உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். சபைக்கு சொல்லும்போது சட்டங்களை அப்போஸ்தலர்கள் மனுஷன் சொன்னதை சொல்லி இருக்கிறேன், அப்போஸ்தலர் உபதேசம் தான் கட்டப்பட்டது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சபைக்கு நான் சொல்லும்போது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உனக்கு சொல்வேன். அதோட அர்த்தம் என்ன? பைபிள் அப்போஸ்தலர் உபதேசம் தான், இதுதான் வசனம் இருக்கு, இதுதான் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கேன், இதுல தான் போதிக்க போறேன். ஆனால் அந்த போதனை இதிலிருந்து கொடுத்ததா இருந்தாலும் எனக்கு ஆவியானவர் கொடுத்ததாக இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் ஏறி நிற்கும் போது கர்த்தர் கொடுக்கிற உபதேசம், கர்த்தர் சொல்றதை நான் பேசுவேன். கர்த்தர் என்ன ஆராதனையில பாட்டு கொடுக்குறோம் அதான் பாடுவேன். சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? நேயர் விருப்பம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க இந்த பாட்டு பாடினா ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ்டர், இந்த பாட்டை கேட்க தான் பாஸ்டர், ஒரு தடவை பாடுவீங்களா அப்படின்னு உடனே நாம எந்திரிச்சு என்ன பண்ணுவோம்? ஒரு சகோதரி இந்த பாடலை கேட்க, ஒரு சகோதரன் இந்த பாடலை கேட்க மிகுந்த ஆவலா இருக்கிறார், நாம் எல்லாம் ஒருமனப்பட்டு இந்த பாடலை பாடுவோமா? யாரை மகிமைப்படுத்துறீங்க? இப்ப யாரை விருப்பப்படுத்துறோம்? ஒரு பெரிய பரிசுத்தவான் அழகா அக்காடின்னு வாசிப்பாரு, நல்ல தோளில் போட்டு அக்காடின்னு வாசிப்பாராம். அப்படி ஒரு நாள் வாசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சகோதரி சொன்னாங்களாம், பாஸ்டர் இந்த அக்காடின் வாசிப்பை கேட்கறதுக்கு தான் பாஸ்டர் 5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறேன், என்ன அருமையா வாசிக்கிறீங்க, இன்னும் ஒரு தடவை எனக்காக வாசிங்க பாஸ்டர். அந்த பரிசுத்தவான் என்ன செஞ்சாராம் தெரியுமா? அப்படியே அக்காடிங்க தூக்கி கேட்டு கழட்டி வச்சாராம். சொன்னாராம், எப்போ இந்த அக்கானன் தேவனை பார்க்க விடாம என்ன பார்க்க வச்சுச்சோ அதுக்கப்புறம் இந்த அக்காடினை நான் தொட மாட்டேன். 5 வருஷம் அதற்கு பிறகு ஒரு அக்காடினை கையில தொடவே கிடையாது, வாசிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்? எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே என் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. எது என் தேவனை மகிமைப்படுத்த விடாமல் என்னை காட்டுகிறதோ, என்னை வெளிப்படுத்துகிறதோ, இனி அது எனக்கு தேவையில்லை. அவர்கள் தான் தேவனுக்காக வாழக்கூடிய வைராகியமான பரிசுத்தவான்கள். அதான் மோசையை பத்தி சொல்லுது, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அது ஆராதனையா இருக்கட்டும், துதியா இருக்கட்டும், ஆசாரிய கூடத்தில் எடுத்து பாருங்க, அத்தனையும் மோசே தான் செய்றார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணம்ங்கிற முறைமை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பைபிள் கொடுக்கிற பேரே ஆரோனின் முறைமை. அதுக்கு பேரு ஆரோனின் முறைமை. நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர்களுக்கு பாவ நிவர்த்திக்குன்னு வச்சாங்க. ஆரோன் தான் எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீக்கணும், பாவத்தை சுமக்கிறவனா இருப்பான்னு ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு வஸ்திரத்துல இருந்து எல்லாமே. ஆனா இந்த ஆரோனையே அபிஷேகம் பண்ற அந்த தகுதியை யார் கையில கொடுத்தா தெரியுமா? மோசே கையில கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு, மோசையை பார்த்து, ஆரோனை பார்த்து, யாத்ராகமத்தின் புத்தகம் 28 அதிகாரம் 41வது வசனத்துல, ஆரோனை நீ அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தம் பண்ணு. பாருங்க, இஸ்ரவேல் அனைத்துக்கும் அடுத்த 2000 வருஷம் இயேசுவே அந்த பிரமாணத்தில் தான் வரப்போறாரு. இயேசுவே அந்த பிரமாணத்தில் தான் வரப்போறாரு. அந்த பிரமாணத்தில் வரக்கூடிய இயேசுக்கு நியாய பிரமாணத்தின்படி இயேசு விருத்த சேதனம் பண்றாரு. அந்த பிரமாணத்தை
சொல்லக்கூடிய ஆரோனை அபிஷேகம் பண்ற பொறுப்பு, பிரதிஷ்டை பண்ற பொறுப்பு, பரிசுத்தம் பண்ற பொறுப்பு யார் கையில கொடுக்கப்படுது? மோசே கையில கொடுக்கப்படுது. ஆலயத்தை கட்டினது மட்டும் இல்ல, பிரதான ஆசாரியனா அவன் தான் அபிஷேகம் பண்றான். பிரதான ஆசாரியனா எல்லாருக்காக போய் நிக்கணும் பலிபீடத்துல. ஆனா அந்த பிரதான ஆசாரியனே அபிஷேகம் பண்றானா, இவன் எப்பேற்பட்டவனாக இருக்கணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், மருவ மலையில மோசே இருக்கும்போது இயேசு, மோசே, எலியா எல்லாம் பாக்குறாங்க இல்லையா? அந்த பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. என்னன்னா, யாத்ராகம புஸ்தகம் முழுக்க நியாயப்பிரமாணத்தை வாங்கும் போது எல்லாம் தேவன் மலையில இருப்பாரு. இயேசுதான் அது பழைய ஏற்பாட்டுல. அவர் மலையில இருப்பாரு. அவரை பார்க்க மோசே ஏறி ஏறி போவாரு. இந்த நியாயப்பிரமாணத்தை பழைய ஏற்பாடு முழுக்க தேவன் மேல இருந்தாரு, மோசே ஏறி போனாரு. இங்க மோசே மேல இருக்கிறாரு, தேவன் ஏறி போறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இங்க நியாயப்பிரமாணம் தொடங்குது, அங்க நியாயப்பிரமாணம் முடியுது. தொடங்கும் போது தேவனும் மோசேயும் மலையில் இருந்தார்கள், முடியும் போது தேவனும் மோசேயும் மலையில் இருந்தார்கள். அந்த தொடங்கும் போது மோசே போய் தொடங்கி வச்சான், முடிக்கும் போது இயேசு வந்து முடிக்க வைக்கிறார். எவ்வளவு பெரிய அந்த மகத்துவத்தை அல்லது அந்த கணத்தை மோசையை கொடுக்குறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம். மோசையை பார்க்க தேவன் ஏறி வர்றாரு. ஒவ்வொரு தடவையும் சொல்லுவார், மோசே வா, என்ன பார்க்க வா, என்ன பார்க்க வா பாரு. இப்ப மோசையை பார்க்க தேவன் போறாரு. அப்படின்னா அவன் எவ்வளவு உண்மை உள்ளவனா இருக்கணும், பார்க்க போறாரு. அதை விட பெரிய ஆச்சரியம், அதை படிக்கும்போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அவர் கேட்கிறாரு, உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது, எனக்கு ஒரு பின்புறம் இருக்கு, அதை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல மோசேக்கு அது ஃபுல்ஃபில் ஆகலை. ஏன்னா, நான் கடந்து போவேன், கண்ட ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது, கண்மலை வெடிப்பு கொள்ள வைப்பேன், கரங்களை மூடுவேன். அப்போ என்ன அர்த்தம்? கையை மூடி எல்லாம் பண்ணி ஃபுல் க்ளோஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் அவ்வளோதான் பார்த்தாரு. அந்த ஒருவேளை மோசையோட இருதயத்துக்குள்ள, ஐயோ முழுசா தேவனுடைய மகிமையை என்னால் பார்க்க முடியலையே, ஒரு சூரியனே பார்க்க முடியல, சூரிய கிரகணத்தில் அதை உண்டாக்கின தேவன் பார்க்க முடியாது. அப்போ மோசைக்கு ஒரு இருதயத்தில் இருந்திருக்கலாம், மேபி தெரியாது, இருந்திருக்கலாம். அந்த முழு மகிமையை என்னால் பார்க்க முடியலையே. இப்போ மருவ மலையில இயேசு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாக தொடங்கினார். எனக்கு தெரியுமா, மோசே நீ அந்த மலையில கேட்டெல்லாம் பார்க்க முடியல, இப்போ பார்த்துக்கோ, இதுதான் உண்மையான மகிமை, இதுதான் மறுரூபத்தின் மகிமை. அங்கே பார்க்க முடியாது நீ, இங்கே என்ன பார்த்துக்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். 2000 வருஷம் கழிச்சு அவன் ஆசையை நிறைவேற்றாரு பாருங்க, உட்கார வச்சு நிறைவேற்றாரு பாருங்க. நீ மேல உட்கார, நான் வந்து மறுரூபமாகி உனக்கு நான் காட்டுறேன். அதாங்க வீட்டில் உண்மை உள்ளவன். நாம மாத்திரம் தேவனுக்கு உண்மை உள்ளவனா இருந்தீங்கன்னா அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்வார். இந்த பூமியில செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்கு கொண்டு செய்வார். கர்த்தர் எதிர்பார்க்க என்ன தெரியுமா? உண்மை. உண்மை. நாம உண்மையா இருக்கிறோமா இல்லையா நமக்கு தெரியும், வேற யாரும் சொல்ல வேண்டாம். இதுக்கு ப்ராஃபஸியே வேணாங்க, தீர்க்க தரிசனமே வேணாம். நீங்க யாரு, நான் யாருன்றது நமக்கு தெரியும். அதனால வசனம் தெளிவா சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. யாரும் உங்களை பத்தி போய் அவர்கிட்ட ரெக்கமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். ஆண்டவரே எங்க பாஸ்டர் சூப்பர் பாஸ்டர், நீங்க அவருக்கு முன்னாடி மறுவாங்க, அதான் சொல்ல வேண்டாம். அவருக்கு தெரியும் என் மகன் எனக்கு முன்பாக உண்மை உள்ளவன். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல். நான் ஒரு உலக பிரகாரமா சாதாரணமா சொல்றேன். அந்த ஆசாரி கூடாரம் கட்டுறதுக்கு ஜனங்க கொண்டு வந்து ஆஃபரிங் என்ன பண்றாங்க? கொட்டுறாங்க. அப்படி கொட்டுறாங்க. கொட்டி முடிச்சு மோசே என்ன சொல்றாருன்னா, போதும், இதுக்கு மேல கொடுக்க வேண்டாம், நிறைய கிடக்கு. சாலமோன் கூட போதும் சொல்லல. சாலமோன் என்ன பண்ணாரு தெரியுமா? மிச்ச மீதியெல்லாம் எடுத்து ஊர் என்ன பண்ணாரு? அதை வைக்கிறதுக்கு ஒரு பண்டக சாலை உருவாக்குனார். அந்த மிச்சம் வந்த இருக்கிறத வைக்கிறதுக்கு ஒரு இதை உண்டாக்கிட்டார். இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அது கூட கட்டல, எப்பா வேணாம்பா எடுத்துட்டு போயிரு, எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மோசே. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட காணிக்கை, நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட பணம், நம்மளை நம்பி கொடுக்கப்பட்ட காரியங்கள், இதில் நம்ம உண்மை உள்ளவங்களை இருக்கிறோமா? நம்மளை பற்றி ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியுமா? இதில் ஆண்டவர் சொல்லுவாரா, உங்ககிட்ட நான் இவ்வளோ காரியங்கள் கொடுத்தனே? ஒரு பரிசுத்தவான்கிட்ட ஆண்டவர் ஆலயம் கட்டுற பொறுப்பை கொடுத்தார். ஆலயம் கட்டுற பொறுப்பை கொடுத்த போது அந்த ஆலயத்துக்கு 8 லட்ச ரூபா எஸ்டிமேட் போட்டாங்க. ஆனால் அதை கட்ட அவர்கிட்ட அப்போ 8 லட்சம் இல்லை, வர கட்டிகிட்டே இருக்கிறாரு. நான் காலம் ஆக ஆக விலைவாசி ஏற எக்ஸ்டன் ஆகிட்டே போகுது. கிட்டத்தட்ட அதுக்கு 48 லட்ச ரூபா கிட்ட செலவாகிருச்சு. இது அவர் சபைக்கு போகும்போது அவர் என்கிட்ட சொன்ன சாட்சி. 48 லட்சம் செலவாகி போச்சு. ஆனாலும் இவர் கட்டி முடிச்சுட்டாரு. கட்டி முடிச்சுட்டு ஆலய பிரதிஷ்டை எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு இவர் காதுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, இவ்வளோ பணம் கொடுத்துருக்குறோம், ஒரு கணக்கு இல்லை, என்னாச்சு அப்படின்னு பேசுறது இவர் காதில் கேட்டிருக்குது. இவர் அந்த சம்பந்தப்பட்ட விசுவாசியை கூப்பிடலை, எதுவுமே செய்யலை. அடுத்த வாரம் ஆராதனை நடந்து முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்ப போனாங்க. எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, நான் பேசணும்னு சொன்னார். உட்கார்ந்த உடனே தன் கையில் ஒரு பெரிய புக்கு வச்சிருந்தாரு. அந்த புக்கை காட்டிட்டு சொன்னாரு, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கட்ட ஆரம்பித்தோம். அந்த டேட் ஆரம்பிச்ச அன்னைக்கு போட்ட ஆஃபரிங்லேருந்து இந்த கட்டி முடிச்ச பிரதிஷ்டை வரைக்கும் உள்ள ஆஃபரிங், மிச்சம் உள்ள காசு, இதில் யாருக்கு எவ்வளோ கொடுத்தோம், எந்தெந்த டேட்டில் கொடுத்தோம், எல்லாமே கணக்கு இருக்கு. இந்த புக்கு சர்ச்சு வாசல்ல, நம்ம அந்த என்ட்ரன்ஸில் 1 வாரம் இருக்கும். எந்த விசுவாசி வேணா நீ வந்து பார்த்துக்கலாம். 1 வாரம் அங்கே வச்சிருப்பேன். நீங்கள் எந்த பேஜை வேணா திருப்பி பார்த்துக்க, எந்த கணக்கு வச்சுங்க. நீங்கள் போய் பேங்க்ல கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு 3 பேரை போட்டிருந்தாரு ட்ரெஷரா. அந்த 3 பேரை கூட போய் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஐ டோன்ட் பாதர், கணக்கு இங்கே இருக்கு. ஆனால் 1 வாரம் கழிச்சு யாரும் வந்து என்ன எதுவுமே கேட்கக்கூடாது. அதுக்கு பிறகு இந்த சர்ச்சு கட்டின காசை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டார். இது நடந்து பல வருஷம். இன்னைய வரைக்கும் அந்த ஊழியக்காரன் மேல அந்த விசுவாசிகள் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. இன்ன வரைக்கும் அந்த ஊழியக்காரருக்கு விசுவாசிகள் சாட்சி கொடுப்பாங்க, எங்க பாஸ்டர் உண்மை உள்ள மனுஷன். அது தாங்க முக்கியம், அதுதான் முக்கியம். மோசையை பத்தி அதான்
நீங்க யோசிச்சு பாருங்க, மோசையை பத்தி. மோசே கிட்ட வந்து ஜனங்க 10 முறை தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்தாங்களாம். 10 முறை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், என்னை அவர்கள் 10 முறை பரிசுத்து பார்த்தார்கள். யார? ஆண்டவரை. நான் அதை படிக்கும் போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினாரு, 10 முறை தேவனை பத்தி முறுமுறுப்பு ஜனங்களுக்கு வந்து தேவனை பரிசுத்த பார்த்து மோசே கிட்ட போய் முறுமுறுத்தாங்களே, ஒரு தடவையாவது மோசையை பத்தி தேவன்கிட்ட முறுமுறுத்தாங்களா? எங்களுக்கு மோசே வேணான்னு சொன்னாங்களா? மோசேக்கு பதிலாக வேற ஒருத்தரை கொடுங்கன்னு கேட்டாங்களா? சாமுவேல் பசங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தரை கேட்கறாங்க. சவுல் போனா நலமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ரெகபியாம் எரேபியாம் காலத்தில் ஜனங்க அழுகுறாங்க, ஐயோ வேண்டான்னு சொல்றாங்க. சில தீர்க்கதரிசிகள் காலத்தில் தீர்க்கதரிசி வேண்டான்னு ஜனங்க சொல்றாங்க. ஆனால் 40 வருஷம் மோசே ஜனங்களோட இருந்திருக்கிறார். 40 இயர்ஸ் மினிஸ்ட்ரி, 40 வருஷம் சபைக்கு அவரு சீஃப் பாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 40 இயர்ஸ்ல ஒரு தடவை கூட எங்களுக்கு மோசே வேணான்னு அவங்க சொல்லலை. அப்படின்னா மோசே எவ்வளவு உண்மை உள்ளவன் பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் ஊழியக்காரங்களை பத்தி முறுமுறுக்கிறாங்க, எவ்வளவு பேர் ஊழியக்காரங்களை பண விஷயத்துல சொல்றாங்க, ஊழியக்காரங்களை பத்தி எவ்வளவு காரியங்களை அவங்க சொல்றாங்க. ஆனா மோசையை பத்தி 40 வருஷத்துல ஒரு பாயிண்ட் கூட குறை கிடையாது. அதுதான் உண்மை. அந்த உண்மையை நம்ம கிட்ட வரணும். we must be open book. பண விஷயத்துல ஜனங்க கேள்வி கேட்கவே கூடாது, உண்மையா இருக்கணும். ஒரு முறை ஒரு ஒரு மிஷினரிகளுக்கு செய்வதற்கு ஒரு சிலர் இடத்துல பணத்தை கொடுத்தார்கள். இது யாராவது தெரிஞ்ச மிஷினரிகளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. பொதுவாக எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உதவி செய்யும் போது ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம். இடது கைக்கு செய்கிறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான். ஆனால் இப்போ எனக்குள்ள ஒரு கில்ட்டினஸ். என்ன கில்ட்டினஸ் தெரியுங்களா? இவங்க எங்கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க, நான் இதை இவங்களுக்கு கொடுத்தேன் இல்லையான்னு இவங்க நாளைக்கு என்னை சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேள்வியை நான் அவங்க கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதை சில ஊழியர்கள் வழியாக தான் நான் செய்வேன். நேரடியாக போய் யாருக்கும் செய்ய மாட்டேன், சில ஊழியர்கள் வழியாக செஞ்சோம். ஊழியர்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு அந்த கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்குறீங்கன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் ஃபோட்டோ எடுத்து எனக்கு கொடுத்துருங்க. நீங்கள் போய் கொடுத்ததை ஒரு ஃபோட்டோவாக எடுத்து எனக்கு கொடுத்துருங்க, நான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா எனக்கு கொடுத்தவங்க என்ன பண்ணிடக்கூடாது, என்னை கொஸ்டின் பண்ணிடக்கூடாதுன்னு. ஆனால் எனக்குள்ள ஒரு கில்ட்டினஸ் இருக்குது, என்ன இப்படி நம்ம எடுத்து வாங்கி கொடுக்குறோமே, இது அப்படி இருக்குது அப்படின்னும் போது ஒரு மனுஷன் எனக்கு ஃபோன் பண்ணார். அவருக்கு அனுப்பிட்டேன், அந்த ஃபோட்டோ அனுப்பிட்டேன். அந்த மனுஷன் எனக்கு ஃபோன் பண்ணும்போது சொன்னார், பாஸ்டர் உங்கள் மேலே சந்தேகம் இருந்தால் இந்த காசை உங்கள்கிட்ட நான் அனுப்பியிருக்கவே மாட்டேன். நீங்கள் எனக்கு ப்ரூஃப் எல்லாம் அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உங்களை நம்பினதுனால தான் இது கொடுத்தேன். நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க நான் கேட்டால் நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கவே கூடாதுன்னு அர்த்தம். நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு ஃபோட்டோ அனுப்பாதீங்க. ஒரு மக என்கிட்ட சொன்னா, அவள் அனுப்புனா, பணம் அனுப்புனா. அப்போ அவளுக்கு நான் அந்த ஃபோட்டோஸை கொஞ்சம் அனுப்பிவிட்டேன். அந்த மக என்கிட்ட சொன்னா, பாஸ்டர் நான் உங்களை நம்புகிறேன், அவ்வளோதான், நீங்கள் இந்த ப்ரூஃப் எனக்கு அனுப்பணுன்ற அவசியம் இல்லை, தயவு செஞ்சு எனக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு. அதுதான் சொல்கிறேன். பல நேரங்களில் நமக்கு அந்த கில்ட்டினஸ் வருது, ஐயோ நம்ம அடுத்தவங்க தப்பாக நினைப்பாங்களோ நினைக்க மாட்டாங்களோ, அதுக்கு நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். இல்லைங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருங்க, உங்கள் சாட்சியை கர்த்தர் தெரிய பண்ணுவார். நாம் ஃபோட்டோ எடுத்து ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி மினிஸ்ட்ரியிலும் சரி தி பெஸ்ட், கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். கடைசியாய் மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மூணாவது ஆண்டவருடைய வீடு எது? வாசிங்க, ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம், உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல். எது வீடு? தேவன் ஒரு வாசஸ்தலம் உண்டாக்கி வச்சிருக்கிறார். தேவனுக்கு ஒரு வீடு இருக்குது, அவர்களுக்கு ஒரு வாசஸ்தலம். வாசஸ்தலம் வீடுனா நீங்க நினைக்காதீங்க அஸ்திவாரம் போட்டு ரூம் போட்டு அட்டாச் டாய்லெட்டோட கட்டியிருப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அதுல வாசஸ்தலம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு மகிமையான சரீரத்தை அங்க வச்சிருக்கிறார். தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல், அந்த சரீரத்தை சுதந்திரிக்க விடாமல், அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் சிறைப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவங்க மேல் பாதாளத்தில் இருந்தாங்க. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யார் யாரெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆபேல்ல இருந்து அத்தனை பேரும் எங்க மேல் பாதாளத்தில் இருந்தாங்க. இந்த மேல் பாதாளத்தில் போகாத ஒரு ஆள் யாரு? இப்ப ஏனோக்கும் எலியாவும் மரணத்தை காணாதபடிக்கு போயிட்டாங்க. அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, வேற ஒரு லோகத்துக்கு ஆண்டவர் அவங்களை கொண்டு போயிட்டார். ஆனா ஒன்னு ரெண்டு தான். ஒன்னு இந்த மாதிரி மரணத்தை காணாதபடிக்கு போகணும், மரணம் அடைஞ்சா மேல் பாதாளத்துக்கு போகணும். இது ரெண்டு தான் பேட்டர்ன், வேற கிடையாது, வேற டிசைனே கிடையாது. இந்த ரெண்டு டிசைன் இல்லாம மூணாவது டிசைன் ஒன்று இருக்கு. இது மோசேக்கு மட்டும். என்ன டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரணமும் அடைவான், மேல் பாதாளமும் போக மாட்டான். மரணமும் அடைவான், அந்த உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க லிஸ்ட்டுக்கும் போயிடுவான். இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் மோசேக்கு கர்த்தர் கொடுத்த கனம். மோசே தேவனுக்கு உண்மை உள்ளவனா இருந்தபடினால மோசே மரித்து போகிறான். அவன் அந்த கண்மலையை அடிச்சிட்டான். அடிச்ச உடனே அவன் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கர்த்தரை வந்து, அதுவும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை பரிசுத்த குலைச்சலாக்கிறீர்கள். அதனாலதான் சரி ஓகே பினிஷ். ஆனால் மோசேயின் சரீரத்தோடைய பிரச்சனை வருது. மோசே மேல் பாதாளத்துக்கு போகணும், எல்லாரும் போன இடத்துக்கு தான் அவனும் போகணும். ஆனா போகல.
யூதாவின் புஸ்தகம் 9ஆம் வசனம் சொல்லுது, மோசேயின் சரீரத்தை குறித்து தர்க்கம் உண்டாயிற்று. மோசேயின் சரீரத்தை குறித்து தர்க்கம் உண்டாகும் போது அந்த வசனம் சொல்லுது, பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பிசாசு வந்து கேட்கிறான், அவன் பாடி எங்க? அடக்காராதனை யார் பண்ணது? கர்த்தர் பண்ணிட்டார். அப்ப அவன் ஆத்மா எங்க வரணும்? மேல் பாதாளத்துக்கு வரணும். வரல. பிசாசு வந்து கேட்கிறான், அவன் எங்க? அதுக்கு பிரதான தூதன் சொல்றான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. மோசே விஷயத்தை பேசின, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். ஏன்பா லாப்படி ஒண்ணு இங்கெல்லாப்பா வரணும், இல்ல அவன் சாதாம உயிரோட மேல போயிருக்கணும். செத்துட்டானும் சொல்றீங்க, இங்கேயும் வரல. மரணத்துக்கு அதிபதி சாத்தான், பாதாளத்தின் திறவுகள் அவன் கையில் இருக்கு. நியாயமா அந்த கேள்வி அவன் கேட்கிறான், எங்க பாடி எங்க? தூதன் சொல்றான், அந்த கேள்வி நீ கேட்காத, கர்த்தர் உன்னை. ஏன்? அவன் ஒருவேளை அந்த பலகீனத்துல கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம் செய்து அவன் மரித்திருந்தாலும் கூட, செத்து போன அவன் உடம்பை கூட இந்த பூமியில விட மாட்டார் ஆண்டவர். அதை உன் கையில கொடுக்க மாட்டார். அவனை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இடத்துக்கு அவர் அடக்காராதனை பண்றாரு. ஜீவனுள்ள தேவன் அடக்காராதனை பண்றாரு. நீங்க பைபிள்ல பாத்திருக்கீங்களா? இயேசு போற இடத்துல மரணம் இருக்காது. இயேசு நாயனூருக்குள்ள போனார்னா மரணம் வெளியே போயிடும். நாயனூர் விதவின் மகன் என்ன செஞ்சிருவாரு? உயிரோடு எழுப்பிடுவார். இயேசு கிட்ட வந்து ஒருத்தன் செத்துட்டா, நீங்க பைபிள்ல பாத்திருக்கீங்களா? இயேசு கல்யாணத்துக்கு போவார், அடக்காராதனைக்கு எங்கேயாவது போயிருக்காரா? ஒரு அடக்காராதனைக்கு போக மாட்டாரு. ஒன்ஸ் அவர் போனார்னா உயிரோடு எழுப்ப போறாருன்னு அர்த்தம். அதான் நடந்திருக்கும். அது லாசருவா இருக்கட்டும், நாயனூர் விதவையா இருக்கட்டும், எவரிவின் மகளா இருக்கட்டும், யார வேணா இருக்கட்டும், உயிரோடு எழுப்பிடுவார். இயேசு தன் வாழ்க்கையில அடக்காராதனைக்கு போனதே கிடையாது. இயேசு எல்லாரும் உயிரோடு எழுப்பிடுவார். அவர் டோட்டல் பைபிள்லயுமே அடக்காராதனைன்னு ஒன்று போனதுன்னா மோசேக்கு மட்டும்தான். இப்பேற்பட்ட காரியம் பாருங்க. அவன் செத்துட்டான், அடக்காராதனை கர்த்தர் பண்றாரு. பிசாசு கேட்கறான், பாடி எங்க? அதான் தர முடியாது. ஏன்? கர்த்தர் கொண்டு போயிட்டார். ஏன்? அவன் என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன், அவன் பாடியை கூட உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன். அப்படின்னா அந்த மோசேயினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. உயிரோடு இருக்கும் போது இவ்வளவு காரியம் செய்யறது வேற விஷயம். பூமியில இருக்கும் போது செத்து மண்ணோட மண்ணா போற ஒரு உடம்பு, அதுவும் நம்ம என்ன சொல்றோம்? அது மண்ணோடு மண்ணும், தூசிக்கு தூசி, சாம்பலுக்கு சாம்பலமாகும் சொல்றோம். அப்படி ஒரு பாடி, அந்த பாடியை கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படின்னா அந்த மோசே எப்படிப்பட்டவனா இருந்திருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். செத்து போற ஜீவன் உள்ள தேவன், மரணத்தை காணாத தேவன், மரணத்துக்கு போனா உயிரோடு எழுப்புற தேவன், ஒரு அடக்காராதனைக்கு போய் அந்த பாடியை கையோட கொண்டு போயிட்டாருன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கணும்? இந்த வசனத்தை நான் படிக்க படிக்க யோசிக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு தேவன் இவ்வளவு கனத்தை கொடுப்பாரா? மரணத்துல இவ்வளவு கனத்தை கொடுப்பாரா? செத்து போன சரீரத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரா? அப்படின்னா அவன் எவ்வளவு உண்மை உள்ளவனா இருந்திருக்கணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒருத்தரை கூட அந்த வீட்டுக்கு போக விடாம தடுத்துட்டானாம் பிசாசு. அவனால தடுக்க முடியாத, மரித்தும் தடுக்க முடியாத ஒரே ஒருத்தன், உயிரோடு போனது கூட 2 பேரு, ஆனா செத்து தடுக்க முடியாத ஒரே ஆள் யாருன்னா மோசே மட்டும்தான். அவ்வளவு கனம் பரலோகம் கொடுக்குது பாருங்களேன். நம்முடைய அடக்காராதனைக்கு அப்படி நடக்குமா? கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு கணத்தை கொடுக்க முடியுமா? சில பரிசுத்தவான்களுடைய மரணத்தை பார்ப்போம். அதான் வசனம் சொல்லுது, பரிசுத்தனுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதா? அருமையா இருக்கிறது. அந்த மரணத்திலேயே அவர் வித்தியாசத்தை காட்டுவார். தெரியுங்களா உங்களுக்கு? எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு வித்தியாசத்தை காட்டியிருக்கிறார். சில பரிசுத்தவான்களை குறித்து பார்த்துருக்கிறேன். அவங்க அப்படியே பிரசங்கம் பண்ணி முடிச்சு சொல்லிட்டுலாம் போவாங்க. போன வாரம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு பரிசுத்தவானோட சாட்சி கேட்டு, ஒரு வாரமா அவர் கொஞ்சம் பலகீனமா இருந்தாராம். பலகீனம்னா வியாதியே கிடையாது அவருக்கு, கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கிறாரு. கொஞ்சம் வீக்கா இருந்த மனுஷன் திடீர்னு காலைல ஒரு நாள் உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது சொன்னாராம், அவரை பார்க்க இவங்க போயிருக்கிறாங்க. போகும்போது சொன்னாராம், 2 தேவதூதர்கள் வந்திருக்கிறாங்கம்மா என்னை கூட்டிட்டு போறதுக்கு, நான் போறேன் அப்படின்னாராம். இவங்க சிரிச்சாங்களாம் பேசிட்டு இருக்கும்போது. என்ன இப்படி சொல்றாருன்னு அப்படியே தலையை சாச்சாரம் போயிட்டார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாராம், 2 தேவதூதர்கள் வந்திருக்கிறாங்கம்மா, தேவதூதர்கள் வந்துருக்காங்க, நான் பார்த்துட்டேன், நான் போறேன். எப்படிப்பட்ட மரணம் பாருங்க. எத்தனை பேர் மரணத்துல இருளை பார்த்து அழுதவங்க இருக்கிறாங்க தெரியுமா? கத்தரி இருக்கிறாங்க, ஐயோ ஐயோன்னு. ஆனால் பரிசுத்தவானுடைய மரணம், அதுல கூட கத்தர் வித்தியாசத்தை காட்டுறாரு. அப்படி இருக்கணுங்க. முடிவு கூட அப்படி இருக்கணும். நம்ம ஆரம்பம் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாது, ஆனா முடிவு மகிமையாக இருக்கணும். கர்த்தர், நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு. கர்த்தர் வந்து கல்யாணத்தை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆனா என்னைக்காவது என்னுடைய மரணத்திலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும்னு யாராவது ஜெபம் பண்ணிருக்காங்களா? என்னுடைய மரணத்துல கூட வித்தியாசம் இருக்கணும். கர்த்தர் எனக்கு அவ்வளவு கனத்தை கொடுக்கணும். கொடுப்பார். அவர் கொடுப்பாருங்கிறதுக்கு அடையாளம் தான் மோசே. ஆண்டவர் அப்படி செய்வார். ஒரு பரிசுத்தவான், கேரளா தேசத்துல இருந்த ஒரு பரிசுத்தவான், நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த பரிசுத்தவானுடைய மரணம் எப்படி தெரியுங்களா? ஒரு வாரமா அவர் என்ன செய்யறாராம், தன்னுடைய ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா யூத்ஸை கூப்பிட்டு ஜெபம் பண்றாரு, அப்புறம் பிள்ளைகளை கூப்பிட்டு ஜெபம் பண்றாரு, அப்புறம் ஆண்கள் தனியா பெண்கள் தனியா ஒரு வாரம் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் அந்த எல்லாருக்கும் முடிச்சாச்சு. மறுநாள் காலையில குளிச்சு அந்த மரணத்துக்கு அவர் என்ன ட்ரெஸ் போடணுமோ அதை போட்டு நேரா போய், அவர் பெட்டியில மட்டும்தான் படுக்கல, மற்றபடி வாசல்ல இருக்கிற ஒரு ஊஞ்சல்ல போய் கையை வச்சு இப்படி படுத்துக்கிட்டார். அப்பதான் வந்து படுத்தாராம். பின்னாடியே அவருடைய மனைவி வந்து எப்ப காஃபி வேணுமான்னு கேட்க வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டார்.
குளிச்சு நீட்டா ட்ரெஸ் பண்ணி, அதாவது ஒரு அந்த அவரை குளிப்பாட்டி ட்ரெஸ் என்ன போடுவாங்களோ அந்த மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணி, அவரை வேற ஒண்ணுமே செய்யல. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க, அன்னைக்கு மாலையில் அடக்காரம் நடத்திட்டாங்க. அவருக்கு அந்த ஒரு வாரம் அளவும் அந்த பரிசுத்தவானுக்கு கர்த்தர் பேசிக்கிட்டே இருந்திருக்கிறார், நேரம் நெருங்கிருச்சுன்னு. இந்த மாதிரி நிறைய பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாய். ஆனா மோசேயுடைய மரணம் எல்லாத்த பார்க்கலும் டாப், அற்புதம். எப்படி அற்புதம்? செத்து போன பாடியை கூட நான் தரமாட்டேன். அதுக்கு வைராக்கியம் பாராட்டினார் பாருங்க ஆண்டவர். அப்படி ஒரு உண்மை உள்ள மனுஷனாக. அப்படின்னா அவன் வீட்டுக்கு அவன் போறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சிறைப்பட்டவர்களை போக விடாமல் பிசாசு தடுத்துட்டானா? இவனை மட்டும் தடுக்கவே அவனால என்ன செய்யல முடியல. அவன் வீட்டுக்கு போவதற்கு கர்த்தர், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அதனால அவன் வீட்டுக்கு போறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவனுக்கு உதவி செஞ்சார். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். அந்த தேவன் இன்னும் அந்த உண்மையை எதிர்பார்க்கிறார். இன்னும் ஒரு மோசே, அவனை பார்க்கலாம், அவனை போல ஒரு ஆள் தேவனுக்கு வேணும். ஏன் நம்ம இருக்கக்கூடாது? இதெல்லாம் ஏன் எழுதி கொடுத்துருக்கா தெரியுமா? வெறும் இந்த மோசையை புகழ்ந்து பேசுறதுக்காக மட்டும் இல்ல. இதெல்லாம் மேகம் போல திரளான சாட்சி. எபிரேயர் 12:1 சொல்லுது, இத்தனை மேகம் போல திரளான சாட்சிகள் நம்மிடம். அந்த மேகம் போல திரளான சாட்சியில முந்தின அதிகாரத்துல மோசே வருவார். அப்ப இதெல்லாம் கர்த்தர் ஏன் கொடுத்திருக்கிறாரு? இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணணும், ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது என்ன? வார வாரம் செய்தி கேட்கிறதா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? இது ஒரு மதமா? நான் இந்த மதத்துல வாழ்ந்து, இந்த மதத்தின்படி வாழ்ந்து, இந்த மதத்துல நான் செத்து போனேன் இல்லைங்க. இது கொடுக்கப்பட்டது எனக்கு ஒரு பாடம். இதன்படி நான் வாழ்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அப்படி வாழ்ந்து முடிக்கணும். அதை பரலோகம் எதிர்பார்க்குது. அதை நமக்கு சொல்லியும் கொடுக்குது. ஆண்டவரே, உலக வாழ்க்கையில வாழும்போது என் ஆவி ஆத்மா சரீரம் உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட பணம், நேரம், குடும்பம், வேலை அத்தனையும் உண்மையா இருக்கணும். ரெண்டாவது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியம், எனக்கு கொடுக்கப்பட்டதான வேலை எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். கடைசியாக என் மரணத்திலும் நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும். நாம ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த பாடங்கள், இந்த சாட்சிகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு நோக்கத்தோடு தான் தந்திருக்கிறீங்க. ஒரு நோக்கத்தோடு தான் தந்திருக்கிறீங்க. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் வேணும். குமாரனின் சாயலுக்கு ஒப்பா நிறைய குமாரர்கள் வேணும் நீங்க ஆசைப்பட்டீங்க. ரோமர் 8:29 வாசிக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவரே, பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். அதே மாதிரி ஆண்டவரே, இங்க இருக்கிற இந்த சாட்சிகள் மத்தியில நாங்களும் ஒரு சாட்சியாக, உம்முடைய வாயிலிருந்து சாட்சி பெற்ற சாட்சிகளாக ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக அநேகர் பாடமா இருக்கிறாங்கப்பா. நாங்களும் அநேகருக்கு பாடமாக இருக்க, அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்க எவ்வளவு பணக்காரங்களா வாழ்ந்தோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு ஆஸ்தி உடையவங்களா வாழ்ந்து முடிச்சோங்கிறது முக்கியம் இல்லை, எங்க பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வச்சுட்டு போனோங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆனா நாங்க எவ்வளவு உண்மை உள்ளவங்களா இருந்தோங்கிறது ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. நாங்க முடிவு பரியந்தம் உண்மையை நீர் விரும்புகிறபடி உங்க சித்தத்தை செய்து எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். உங்க மகிமை உள்ள கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.